மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறது அப்படின்றது பிரித்தானியா முழுவதும் மிக பிரபலமாக செய்யப்படுகின்ற ஒரு அரசியல் பிரச்சாரமாக இப்போது மாறி இருக்கிறது. ஆளும் லேபர் அரசாங்கம் எதிர்கட்சிகளுக்கு இணையாக நிற்கணும் அப்படின்றதுக்காக இந்த மைக்ரேஷன் தொடர்பான அல்லது இமிகிரேஷன் தொடர்பான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. இதற்கிடையில அடுத்த ஆட்சியாக மாறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்காங்க. ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய செயல்முறை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. யூகேல ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் ஏற்கனவே செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டவர்களுக்கும் இந்த சட்டத்தினால் பாதிப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. பிரான்ஸ்ல இருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான புதிய பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமாக பிரான்சுக்கு மிக பெரிய அளவிலான ஒரு கொடுப்பனவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. வளர்ப்பு நாய்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஆபத்துகள் தொடர்பாக தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு வர நிலைமையில மிக முக்கியமான இன்னும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதைவிட முக்கியமாக யூகேல அசைலம் கோரிக்கையாளர்கள் ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஹோட்டல்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் அரசாங்கத்தால வெளியிடப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூடியூப்ல வந்திருக்கு. ஹைப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பலரையும் இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்ற ஞாபகப்படுத்தலோடு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு முறைமையை பிரித்தானியாவிலும் பயன்படுத்த போகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை ரிஃபார்ம்ஸ் யூகே வழங்கி இருக்கிறது. ரிஃபார்ம்ஸ் யூகே அப்படின்றது ஆட்சியில இல்லாத ஒரு கட்சி தானே. இந்த கட்சியினுடைய இந்த எடுகோள் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அல்லது யூகேல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கோ செட்டில்மெண்ட்டை ஏற்கனவே வாங்கியவர்களுக்கோ இது எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம். அதுல நியாயம் இருக்கு. ஆனா இந்த ரிஃபார்ம்ஸ் கட்சிக்கான ஆதரவு தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் வலுப்பெற்று வருகிறது. பல கவுன்சில்கள்ல இவங்க ஆட்சியில இருந்தாலும் இந்த கவுன்சில்கள்ல இப்போது ஆட்சிகள் சரிவர இல்லை அல்லது திருப்திகரமாக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது பிரித்தானியாவினுடைய தற்போதைய அரசாங்கமாக இருக்கின்ற லேபர் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி காரணமாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக பிரதானமானவர்கள் இப்போது ரிஃபார்ம்ஸ் கட்சிக்கு மாறி இருக்கிறார்கள் அல்லது தாவி இருக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையிலையும் எதிர்வரும் ஆட்சி அடுத்த தேர்தலின் போது ரிஃபார்ம்ஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரிஃபார்ம்ஸ் அடுத்த அரசாங்கத்தை அமைக்குமாக இருந்தா டிபோர்டேஷன் பற்றி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது ரிஃபார்ம்ஸினுடைய ஷேடோ ஹோம் செக்ரட்டரியாக பெயரிடப்பட்டிருக்கிற ஜியா யூசுஃபால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தலைவர் நைஜல் ஃபராஜ் அனைத்து பொறுப்புகளையும் இந்த ஹோம் ஆபீஸ் அல்லது ஹோம் அஃபேர்ஸ் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் ஜியா யூசுஃபுக்கு வழங்க போகிறார். ஜியாவினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்குமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் நைஜல் ஃபராஜ் வழங்கியிருந்தார். இந்த ஐஸ் டிபோர்டேஷன் பிளானை பொறுத்தவரையில 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஒரு ஆண்டுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விடயம் மிக பிரதானமாக தெரிவிக்கப்படுகிறது. இதையும் விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் இருப்பவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்படுவார்கள். இவர்கள் மனித உரிமைகள் தொடர்பான எந்த ஒரு வழக்கையும் நடத்த முடியாதபடிக்கு அதற்கு எதிராகவும் ஒரு தடை உத்தரவை பெறுவதற்கு தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. யூகேயை பொறுத்தவரையில யூகே ECHRல இருக்கு அப்படின்றதுனால மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தின் கீழே இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் இருப்பவர்கள் நாடு கடத்தப்படும் போது அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். அப்படியான ஒரு சட்டம் பிரித்தானியாவுக்கு தேவையில்லை. அது முற்றுமுழுதாக அபாலிஷ் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் ஜியா யூசுப் அண்மையில ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். மிகப்பெரிய எண்ணிக்கையிலானவர்களை தடுத்து வைப்பதற்கான டிடென்ஷன் சென்டர்களும் பிரித்தானியா முழுவதும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் தங்க வைக்கப்படக்கூடிய கேம்ப்கள் நிறுவப்படுவதன் மூலம் இந்த மக்கள் நாடு கடத்தப்படுவதற்குள் மக்களில் இருந்து ஐசோலேட் பண்ணப்படுவார்கள் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. ரிஃபார்ம்ஸினுடைய இந்த ப்ரொபோசல் அல்லது விஞ்ஞாபனம் மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்ற வகையில பிரித்தானியா முழுவதும் இப்போது பல இடங்கள்ல பேச தொடங்கி இருக்காங்க. இந்த மனித உரிமைகள் ஆர்வலர்கள் அதே நேரம் ஆளும் அரசாங்கம் இதுல மனிதாபிமான அடிப்படையிலான எந்த ஒரு விடயமும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல ஹைலைட்டாக மக்கள் மத்தியில மிக பிரபலமாக பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ILR ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அவர்களுடைய ILR ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இவர்களுடைய ILR ரத்து செய்யப்பட்டு இவர்களுக்கான விசாக்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ரினியூ பண்ணக்கூடிய விசாக்கள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த விசா ரினியூவலுக்காக இவர்களுக்கு ஸ்ட்ரிக்டான பல சட்டங்கள் ஏற்படுத்தப்படும்.
60,000 பவுண்ட்ஸ் ஒரு வருடத்திற்கு உழைத்திருந்தா மட்டும்தான் இவங்களால விசாக்களை ரினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் வரப்போகிறது என்கிற அறிவிப்பும் ரிஃபார்ம்ஸால் வெளியிடப்படுகிறது. இது எல்லாத்தையுமே கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியும். ஆனா அந்த கோர்ட்ல சேலஞ்ச் பண்றதுக்கு இருக்கக்கூடிய லீகல் லிமிட்ஸை இல்லாமல் ஆக்குவதும் இதுல மிக பிரதானமான ஒரு நோக்கமா இருக்கிற காரணத்தினால இது எந்த அளவு தூரம் சாத்தியம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே யூகேல செட்டில் ஆகி இருப்பவர்கள் மைக்ரன்ஸினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு ஆட்சியை ரிஃபார்ம்ஸால அமைக்க முடியுமா அப்படின்ற மிக பிரதானமான இன்னும் ஒரு கேள்வியும் இப்போது யூகேனுடைய அரசியல்ல முன்வைக்கப்படுகிறது. பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக படகில் வருபவர்களை தடுத்து நிறுத்தும் போது ஒவ்வொருவருக்கும் 8,000 பவுண்ட்ஸ் வரையில பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் பிரான்சுக்கு வழங்குகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 175 மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில இதற்காக செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதையும் மீறி 30,000 பேர் பிரித்தானியாவுக்கு படகின் மூலம் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற இன்னும் ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக படகுகள் மூலமாக வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்தும் ஸ்டாமரனுடைய அரசாங்கம் செய்யும் என்கிற ஒரு தகவல் லேபர் அரசாங்கத்தாலேயும் ஹோம் ஆபீஸாலேயும் வெளியிடப்படுகிறது. இருந்தாலும் இதற்கு எதிராக பிரான்சில் இருக்கக்கூடிய சிலரே உதவி செய்து இந்த மக்களை பிரித்தானியாவுக்குள்ள கடத்துறாங்க அப்படின்ற ஒரு மிக பிரதானமான குற்றச்சாட்டும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. அசைலம் கோரிக்கையாளர்கள் ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்படுவதற்கான வீதம் இப்போது 20% குறைவடைந்திருக்கிறது. 2023 ஆண்டோடு ஒப்பிடும்போது 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் மிக பெரிய அளவில் இது குறைவடைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் இப்போது வெளியிடப்படுகிறது. இவர்களுக்கான வீடு வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இவர்கள் டிபோர்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே மந்தமாக தெரிகிறது. அப்படின்னா கூட இவர்களுக்கான ஹோட்டல்களை குறைப்பதற்கான தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ச்சியான அழுத்தங்களும் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு வந்தது. அதனுடைய முடிவாக 2023 ஆண்டோடு ஒப்பிடும்போது 2025 ஆண்டு டிசம்பர் அளவில் மிக பாரிய அளவில் இந்த ஹோட்டல்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அசைலம் கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இப்போதும் கூட ஹோட்டல்களில் தங்கி இருக்கக்கூடிய புகலிட கோரிக்கையாளர்கள் வெகு விரைவாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அப்படின்ற இன்னும் ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இவங்க எங்க அனுப்பப்படுவாங்க, இவங்களுக்கான வீடுகள் கிடைக்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வியான விடயமாகவே இருந்துட்டு இருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பிரித்தானியாவினுடைய மான்செஸ்டர் நகரத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலில் 2 பேர் ஆயுதங்களுடன் சென்றார்கள் அப்படின்ற அடிப்படையில செவ்வாய்க்கிழமை 56 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கு பிறகு இன்னும் ஒருவர் 18 வயதானவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது. கூரான ஆயுதங்கள், கோடாரிகள் போன்ற விடயங்களோடு ரமலான் மாதம் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் இவர்கள் போனதாகவும் இவர்கள் மேல சந்தேகப்பட்டு சம்பவ இடத்திற்கு உடனடியாக போலீசார் வரவழைக்கப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணைகள் இருந்து சொல்லப்பட்டது. இவர்களுக்கும் தீவிரவாத கும்பல்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா அப்படின்ற விசாரணைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. செப்சிஸ் அப்படின்ற ஒரு தொற்று நோய் காரணமாக பிரித்தானியாவில் ஒரு 56 வயதான பெண் ஒருவருக்கு கைகள் மற்றும் கால்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் தான் வளர்க்கிற ஒரு செல்லப்பிராணி இவருடைய காலில் ஏற்பட்டிருந்த ஒரு காயத்தை நக்கியதால் அந்த உமிழ்நீர் மூலமாக சென்ற கிருமியினால் இவருடைய இதயம் 6 தடவைகள் நின்றதாகவும் இவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்ட போது இவருடைய உடம்பில் முற்றுமுழுதாக வைரஸ் பரவி இருந்த காரணத்தினால இவருடைய கைகள் மற்றும் கால்கள் நீக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மிகவும் துரதிருஷ்டமான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் இந்த செல்ல பிராணிகளால் ஏற்படக்கூடிய மரணங்கள், விபத்துக்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கு. அப்படியான இன்னும் ஒரு செய்தியாக இது பதிவாகி இருக்கிறது. இந்த செல்லப்பிராணி மூலமாக இப்படியான தொற்று ஏற்பட்டது பிரித்தானியாவில் மிக சில சம்பவங்களில் ஒரு சம்பவம் அப்படின்றதுனால தொடர்ச்சியாக உங்களுடைய செல்லப்பிராணிகளுக்கு வேக்சினேஷன்ஸ் வழங்கப்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க என்கிற ஒரு தகவலும் NHS-ஆல வெளியிடப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.